கோயம்புத்தூர் மாவட்டத்தில் காரமடை அருகினில் மருதூர் கிராமத்திற்கு உட்பட்ட திம்மமலையம் புதூர் அப்படிங்கிற ஒரு இடத்தை நோக்கி தான் வந்திருக்கோங்க. 4 மாடுகள் 3 கண்ணுக்குட்டிகள் இதை வந்து வச்சு கிட்டத்தட்ட ஒரு அரோமா தனியார் நிறுவனத்துக்கு வந்து பால் ஊற்றிட்டு இருக்காங்க. ஸோ அக்காங்களை வந்து சந்திக்க வந்திருக்கோம். நல்லா இருக்கீங்களா? உங்கள் பேர், உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகம். அனிதா. நான் கேஜியில் வேலை செஞ்சேன். இப்போ விட்டுட்டு மாட்டு பண்ணையை பார்த்துட்டு இருக்கேன். இப்போ இந்த மாட்டு பண்ணை தொழில் வந்து எப்போ ஆரம்பிச்சிங்க? நான் 2014 தாத்தா கொடுத்த கண்ணுக்குட்டி அதுலேருந்தே பார்த்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் இருந்துச்சு, அதை அப்போல்லாம் விட்டுட்டோம். இப்போ திருப்பி ஆரம்பிச்சு இப்போ வேலையை விட்டுட்டு இதே பார்த்துட்டு இருக்கேன். தோட்டமும் மாடு பார்த்துட்டு. தோட்டம்னா என்ன தோட்டத்தில் நீங்கள் பயிரிட்டுருக்கீங்க? மசால் பில்லு போட்டிருக்கோம், சோளம் விதைப்போம், தட்டைப்பயிர் நட்டுருக்கோம், பூசணி போட்டிருக்கோம், அப்புறம் பூச்செடி இருக்குது. இதெல்லாம் இந்த மாட்டு பண்ணை அப்படிங்கிறது வந்து எளிதில் செய்யக்கூடிய ஒரு காரியமே கிடையாது. அது உங்களுக்கே தெரியும், ரொம்ப கஷ்டம். இந்த ஒரு மாடு வந்து தாத்தா வந்து உங்களுக்கு கொடுத்தாருன்னு சொன்னீங்க. அந்த மாட்டு வந்து எப்படி நீங்க இதை பெருக்குனீங்க அப்படின்னு சொல்லி? தாத்தா 2012 கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். 2014 குட்டி போட்டுச்சு. அதுல இருந்து அப்படியே டெவலப் ஆயிடுச்சு. பாக்கலாம். அவளோட மகங்க வந்து 2 பேர்த்த வித்துட்டேன். அவங்க ஃபர்ஸ்ட் போட்டாங்க 2014 ஏப்ரல் 14ஆம் தேதி போட்டாங்க குட்டி. அதுல இருந்து போட்ட கண்ணுக்குட்டி தான் ஃபர்ஸ்ட் போட்டுச்சு. அதுல இருந்து டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. இவளோட மக அவளோட மக இவ, அவங்களோட மக அவங்க, அவங்களோட மக திருப்பி அவங்க, இவங்க. ஓகே ஓகே. இப்படிதான் அது வாங்குனதுங்க. அந்த ஒரு மாடு மட்டும் வாங்குனது. இவங்களுக்கெல்லாம் பேரும் இருக்கு. பேர் வந்து அதிர்ஷ்டலட்சுமி. இவங்கனாலதான் நான் பொழைக்கிறேன். எங்க வீட்டுக்காரர் இருந்ததுல இருந்து இவங்கனாலதான் பொழைக்கிறேன். அவங்க பேர் வந்து காமாட்சி. அவ வந்து சூரலட்சுமி, ரொம்ப சூர பண்ணுவான். அதனால அவ வந்து தேடி வந்த லட்சுமி. இவங்க எல்லாம் நான் கேட்காமையே வந்தவங்க. ஆமா ஆமா. இந்த மாடு வந்து நீங்க இயல்பா பாத்தீங்கன்னா ஒரு செட் எல்லாம் போட்டு பெரிய லெவல்ல நிறைய பேர் செட்டு போடுறதுக்கு மட்டும் 50,000 ரூபாய். இந்த செட்டுக்கு 50,000 ரூபாய் இருக்கு. இந்த செட்டு போடுறது அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயம். இந்த செட்டுக்கு வந்து நீங்க எப்படி யோசிச்சீங்க? உங்களோட செட்டு பார்க்கும்போது மினியா இருக்கு, மினி செட்டா இருந்தாலும் நல்லா இருக்கு. அது எப்படி உங்களுக்கு ஐடியா வந்துச்சு? எல்லாம் என் பையனோட ஐடியா தான். அவன் யூடியூப் நிறைய பார்ப்பான், விவசாய வேளாண்மை இது நிறைய பார்ப்பான். அவங்க மூலியமா போட்டது. எங்களுக்கு கோயம்புத்தூர்காரங்க, எங்க தங்கச்சி வீட்டுக்காரோட ஃப்ரெண்டு போட்டு கொடுத்தாரு செட்டு. இந்த செட்டு என்ன கூலிங் செட்டுங்களா? கூலிங் செட் தான். நல்லா கூலிங்கா இருக்கு. கூலிங்கா இருக்கு. காத்து பாத்தீங்களா எப்படி வருது? சூப்பரா இருக்கு. நல்லா விசுவிசுன்னு காத்து அப்படியே சாரல் அடிக்காம இருக்கிறதுனால மேல மட்டும் கட்டிருக்கோம். கீழே வந்து நாத்தெல்லாம் அடிச்சிருன்றதுனால ஓப்பன்ல விட்டுருக்கோம். சீக்கிரம் கழுவி விட்டாலும் காஞ்சிடும். இன்னைக்கு மட்டும் தான் டர்ட்டியா இருக்கு. இல்லன்னா கழுவி இப்பெல்லாம் சுத்தம் பண்ணிருப்பேன். நல்லா நீட்டா பண்ணிருக்கீங்க. சரி, என்னென்ன வேலைகள் வந்து இதுக்காக நீங்க ஒருத்தர் தான் இதுக்காக கஷ்டப்பட்டு பண்ணிட்டு இருக்கீங்க? நான் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காங்க. புடிச்சிட்டு போய் மேய்க்கணும், திருப்பி கொண்டு வந்து கட்டணும். இப்படி பாருங்க, இப்படி எல்லாம் கொசு பறந்தா மருந்து அடிக்கணும், குளிக்க வைக்கணும். இதெல்லாம் இருக்கு வேலை. மேவு, பச்சை தீனி ஒரு டைம். இப்போ பில்லு மேயறதுனால மசால் பில்லு அறுத்துட்டு வந்து போடுறது இல்லை. வர தீனி மட்டும் போட்டுக்கிறோம். நைட் ஆனா வர தீனி மட்டும் போடுறோம். மித்தபடி மேய வச்சு கூட்டிட்டு வந்துடுவோம். இப்போ இவ்வளவு வேலைகள் நீங்க பண்றீங்களா? இப்போ நீங்க வந்து கேஜில வந்து நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. அங்க வந்து என்ன வேலை? நான் QCயா இருந்தேன். குவாலிட்டி கண்ட்ரோல். இந்த காரமடையில இருக்கக்கூடிய கேஜியா இல்ல? காரமடையில இருந்து தான் நாங்க அங்க டெனிம் ஓகே. அப்போ இந்த QCயா இருக்கும்போது நீங்க அந்த துணிகள்ல வந்து ஸ்டிச்சிங் வந்து கரெக்டா இருக்குன்னு எல்லாமே குவாலிட்டி செக் பண்ணி தான் நீங்க கொடுப்பீங்க. அதுக்கு வந்து உங்களுக்கு எவ்வளவு ரூபாய் சேலரி வந்து? எனக்கு பாத்தீங்கன்னா சேலரி எல்லாம் கம்மி தான். நான் நிக்கும் போது 430 ரூபா வாங்கினேன். 430 ரூபா வாங்கினேன். அதை விட டபுள் ப்ராஃபிட் இது வாங்கினேன். இதுல அதாவது ஒரு பணிக்கு சென்று அந்த பணியில வந்து கிடைக்கக்கூடிய வருமானத்தை விட எனக்கு மாட்டு பண்ணையில எனக்கு வருமானம் அதிகங்கிறது சொல்லியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. இது வந்து கேக்குறது. இப்ப வந்து ஒரு கண்ணுக்குட்டி கூட வித்த, கார கண்ணுக்குட்டி செல்லமா வளர்த்துருந்தேன். அது வீடியோ வேணா காட்டுறேன். இப்பதான் முந்தானத்துல வித்த, ரொம்ப தொல்லை பண்ணு வித்துட்டேன். 15,000 ரூபாய் கொடுத்தேன் கண்ணுக்குட்டி. சின்னதுலயே 6,000 ரூபாய் கேட்டாங்க. சரி கொஞ்ச நாள் இருக்கட்டும்னு, நல்ல லட்சுமி இதா இருந்துச்சுன்னு வச்சுட்டேன். அது இப்ப 15,000 ரூபாய் கொடுத்தேன். மாட்டு பண்ணை மூலமா நீங்க 4 மாடு இருக்குன்னு சொல்றீங்க, 3 கண்ணுக்குட்டி. அந்த 4 மாட்டுல எவ்வளவு மாடு வந்து நான் பால் கறக்கக்கூடிய நிலையில இருக்கு? இப்ப 4மே கறந்துட்டு இருக்கு. ஆனா கம்மி. எல்லாமே மாசமா செனையாயிடுச்சு. அதனால கம்மி ஆயிடுச்சு பால். ஒரு மாடு வந்து இப்ப மினிமம் காலையில ஒரு 2.5 லிட்டரு. இது வந்து இனி 1 மாசம் தான் கறக்க விட்டுருவேன். அந்த மாதிரி இதெல்லாம் ஒரு 3 லிட்டர் 4 லிட்டர் அந்த மாதிரி கறக்குது. கம்மி ஆயிடுச்சு பால். எவ்வளவு இப்போ ஒரு நாளைக்கு எவ்வளவு லிட்டர் வரைக்கும்? நான் இப்போ ஒரு நாளைக்கு 12 லிட்டர் ஊத்துறேன். 12 லிட்டர் ஊத்துறேன் காலையில சாயந்தரம். இந்த மாடு கறக்க மாட்டேன் சாயந்தரம். இந்த 3 மாடு மட்டும் தான் கறப்பேன்.
இந்த நார்மலா நாலுமே வீட்டுக்கு வச்சது போக 12 12 லிட்டர். லிட்டர். அப்போ ஒரு வெளிய பக்கத்துலயே ஊத்துறேன். அப்ப 15 லிட்டர் வரும். அப்போ அது எவ்வளவு ரூபாய் உங்களுக்கு வருமானம் கிடைக்கும்? எனக்கு வந்து இது வந்து எங்க மாடல நல்ல குவாலிட்டி கிடைக்கும், நல்ல திக்னஸ் கிடைக்கும். 40, 45, 50, 52 கூட வருவீங்க. ஆமா, அந்த அளவுக்கு. நான் பாரு மெசேஜ் காட்டுறேன் பாருங்க. மெசேஜ் எங்களுக்கு டெய்லி வந்து காட்டுறேன். இன்னைக்கு பாருங்க 40 ரூபா 39 பைசா வந்துச்சு. நாம எந்த அளவுக்கு ஊட்ட கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு எங்களுது. எங்க இந்த மாடு மட்டும் தனியா ஊத்துனா 100 ரூபாய் கிடைக்கும் 1 லிட்டர். நாட்டு மாடு மாதிரி சேர்ந்தது. இது மட்டும் தனியா ஊத்துனா கிடைக்கும் 98 ரூபாய் வந்துச்சு லாஸ்டா. அது கூட அப்புறம் இப்ப இதோட கலந்து ஊத்துறதுனால இது தனியா 1 லிட்டர் தனியா எடுக்க மாட்டாங்க. இப்போ இவன் 2 லிட்டர் கறக்குறா ஒரு நேரத்துக்கு மட்டும்.